ராஜேஸ்வரி பிரியா, எப்படி இபிஎஸ் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும், இது தொடர் தோல்வி அப்படிங்கிற பட்டியெல்லாம் இபிஎஸ் மேலே இருக்குது. என்ன வியூகங்களை வச்சுருக்காரு உங்களுக்கு தெரியும்? அரசியலில் தொடர் தோல்வின்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா வரலாறு நிறையா இருக்குது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்று அவர் உருவெடுத்திருக்கிறாரு. இப்போ அண்ணன் அவர்கள் சொன்னது போல் எவ்வளவோ நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கார். ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வாரம் 2 வாரம் 1 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அவர் தாக்கு பிடிச்சி அதில் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு, அதாவது மக்களே வெகுஜன மக்களே இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா போன ஆட்சி எப்படி இருந்தது, இந்த ஆட்சி போன ஆட்சி அருமையாக இருந்ததுன்னு துறை வாரியாக அவருக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இன்றையோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்வது போல் ஒரு தலைவராக ஆளுமையாக மாறின பிறகு இதையெல்லாம் சமாளிப்பதற்கான வியூகங்கள் அவங்கள்ட்ட நிறையவே இருக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா என்ன இருக்குது, கூட்டணி இன்னும் வலிமையாக மாறலையே. கேளுங்க, இன்னைக்கு மத்திய அரசோட சண்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கு திமுக அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியில இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல 2 பிரிவான மக்கள் இருக்காங்க. நீங்க சொல்வது போல அண்ணன் அவர்கள்லாம் பேசுறது போல ஒரு தரப்பு இருப்பாங்க. இன்னொரு தரப்பு நீங்க இணக்கமா இருந்தாதானே நம்ம மாநிலத்துக்கான முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும், வளர்ச்சியை நோக்கி போக முடியும். ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு உங்க அரசியல் ஆதாயத்திற்காக சண்டை மட்டுமே போடணும்? ஒரு புள்ளி விவரம் சொல்றாருல, அது யாரை வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? யாரு? விஜய் அவர்களா? அவரை முதல் அரசியல் தலைவரா இன்னும் பார்க்கவே தொடங்கல. களம் அப்படிங்கிறது அவருக்கு பனையூரா இருந்திருக்கும் போல இருக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். களம்னா எது களம்? போராட்ட களம், ஆர்ப்பாட்ட களம், மக்களுக்காக உண்ணாவிரதம், இது கேளுங்க, சிறைக்கு போறது, இதுதான களம். இந்த களத்தை தானே களம்னு சொல்லுவாங்க. இல்ல, களம்ங்கிற வார்த்தைக்கு ஒன்னு அர்த்தம் புரியலையா, அல்லது களம் அப்படிங்கறத அவர் வேற என்ன எடுத்துக்கிட்டாருங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். இன்னொன்று, அவர் வெளிப்படையாக அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லல. அவர் நாம் தமிழரை கூட சொல்லியிருக்கலாம். நாம அதை நேரடியாக அதிமுகவை சொன்னாருன்னு சொல்லி எடுத்துக்கவும் முடியாது. அப்படி ஒருவேளை சொல்லியிருந்தாலும் களம்னா என்னென்ன தெரியாதவர் களத்தை பற்றி பேசக்கூடாது. தூய்மை பணியாளர்களா பனையூருக்கு வாங்க, கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களா எல்லாம் பனையூருக்கு வாங்க, எல்லாரையும் பனையூருக்கு வாங்கன்னு பார்க்கறது பனையூரை களமா வச்சிருந்தாருன்னா அது நிச்சயமா களம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 39 மாவட்டங்கள் இருக்கு. அனைத்து மாவட்டங்களுக்கும் போகணும், அனைத்து மாவட்டங்களையும் பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும். அதற்கு தலைவர் போகணும்னா தலைவர் கண்டிப்பாக போகணும். டெல்டாவில் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாளே களத்துக்கு போனவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வச்சவரே எடப்பாடி அவர்கள் தான். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையை உடனே கொடுத்துட்டாங்களா? திமுக ஆட்சி 6 மாசத்துல கொடுத்தாங்களா? 1 வருஷத்துல கொடுத்தாங்களா? கிட்டத்தட்ட 2.25 வருஷம் கழிச்சு தானே தொடங்கினாங்க அந்த திட்டத்தை. அந்த திட்டத்தை தொடங்க வச்சவர் யாரு? எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கும்போது அரசியல் புரிதல் இல்லாத பேச்சு. இப்ப அண்ணன் அவர்கள் சொன்னாங்க சைக்கிள்ல வந்ததை போய் நீங்க ஒரு இஷ்யூவா எடுத்துக்க கூடாது. இதே நான் சொல்றேன், 1980ஸ்ல அவங்க அப்பா எஸ்எஸ்சி அவர்கள் திமுக, அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக படம் எடுத்தவர், எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் வைத்து மையப்படுத்தி திரைப்படத்துல காட்சி அமைச்சவர் இவர்கள். சரி, இப்ப இப்படி வருவோம். விஜய் அவர்களுக்கு எப்போது எம்ஜிஆர் மீது ஒரு பெரிய ஒரு அன்பு வந்தது, நேசம் வந்தது? இல்ல, எல்லா படத்துல அவர் எம்ஜிஆர் தானே ஃபாலோ பண்றாரு. இல்ல, எந்த படத்துல சொன்னீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் ஒரு சில நடிகர், இப்ப பாக்கியராஜ் அவர்கள் அவருடைய இன்ட்ரோவே அப்படிதானே. இல்ல, அது வேறங்க. பாக்கியராஜ் அவர்கள் எடுத்துங்க, சத்யராஜ் அவர்கள் எடுத்துங்க. பாக்கியராஜ் அவரே எம்ஜிஆர் பிரதானப்படுத்தி கட்சி ஆரம்பிச்சார் தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு. அது என்ன ஆனிச்சு? அதாவதுங்க, எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிறவர் உருவாக்கிய குழந்தை அதிமுக. அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதிமுக. அது இன்னைக்கு களத்துல நல்லா குழந்தையை விஜய் அபகரிக்க பார்க்கிறாரா? தப்பு. அந்த குழந்தையை விஜய் அபகரிக்க பார்க்கிறாரா அப்படிங்கிற அச்சம் இருக்கா? புரியல. அந்த குழந்தையை, எம்ஜிஆருடைய குழந்தை அதிமுகவை விஜய் அபகரிக்க பார்க்கிறார் அப்படிங்கிற அச்சம் இருக்கா? அப்படி அபகரிக்க பார்க்கிறார்னா அவர் எதுக்கு கட்சி தொடர்ந்திருக்கணும்? அதிமுக தொண்டரா சேர்ந்திருக்கலாமே. தாராளமா அவர் சிந்திக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு அவர் அதிமுக ஒரு அடிமட்ட தொண்டராக சேர்ந்து நான் தான் அந்த குழந்தைன்னு அவர் வளர்ந்து வரலாம். பல ஆண்டுகள் இது நீண்ட நெடுந்தூர பயணம், அரசியல், அதில் பயணம் செய்து அவர் வரலாம். யாரும் அங்கே ஜனநாயகத்தில் யாரும் அங்கே இந்த கட்சியில் சேராதீங்கன்னு தடுக்க போறது இல்லை. அவர் அப்படித்தானே ஸ்டாண்ட் எடுக்கணும். இவர் இப்ப எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, எனக்கோ சொன்னாங்க, எனக்கோ கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இபிஎஸ்க்கு அதே ஸ்டாண்டா இருக்கு. நான் ஒரே நிமிஷத்தை முடிச்சுக்கிறேன். விஜய் அவர்கள் என்னன்னா, எனக்கோ என்னை சுற்றி இருக்கவங்களுக்கோ எந்த அடையாளமும் கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் யாரையாவது ஃபாலோ பண்ணணும். அப்ப யாரையாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் சூஸ் பண்ணக்கூடிய நபர் எம்ஜிஆர் அவர்கள்.
அப்படித்தானே எடுத்துக்கணும். அப்ப இதுலயே வந்து அவர்கள்ட்ட ஒரு கொள்கை பிடிப்போ ஒரு கருத்து ரீதியானதோ, அண்ணன் அவர்கள் சொல்றாங்க அதை பேசுனாங்க இதை பேசுனாங்க, நாம இப்ப என்ன பேச சொன்னீங்க, அத்தனை இளைஞர்கள் இருந்தாலும் உலக அளவுல உலகளாவிய திட்டங்கள் கனடா ரிவர் சிஸ்டத்தை பத்தி பேசணும், நம்ம எப்படி அந்த மிஷன்லாம் சொல்றோம்ல அரசியல்ல, அதையெல்லாம் அதிகப்படுத்தி எதிர்ப்பரசியலை குறைத்து பேசலாம். இளைஞர் கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய அரசியலை நோக்கி போறாருன்னா நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. அதிமுக கூட்டங்கள்ல எல்லாம் சர்வதேச அரசியலை பத்தியா பேசிட்டு இருக்காங்க மேடம். ஏங்க இவர் புதிய அரசியல்வாதிங்க, சர்வதேச அரசியல் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க விஜய்ட்ட. நான் சர்வதேச அரசியல் ராஜேஸ்வரி பிரியா மேடம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க விஜய்ட்ட. நான் ஒரு சொல்றேன், அதிமுகவுல கொண்டு வந்தப்பட்ட திட்டங்கள் இருக்குல்ல அது எல்லாமே சர்வதேச அளவுல இருந்துச்சுங்க. இன்னைக்கு அமெரிக்காவுல வரைக்கும் அவங்களோட பெயர் சொல்லும் அளவுக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி இருந்தது. அம்மா உணவகம்னு ஒரு ஸ்கீமை பத்தி உலகமே பாராட்டுச்சு. நீங்க ஆட்சி செய்தவர்களை பற்றி பேசுங்க, அது நிறைய சொல்லலாம். நீங்க கேட்கறது கரெக்ட். ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் ஆட்சி காலத்துல 35 ஆண்டு காலம் ஆட்சி செய்த போது அவங்க செஞ்ச திட்டங்களை சொல்வதற்கே அவர்களுக்கு நேரம் போதல. ஆனால் இவர் புதிய கட்சி, அப்ப புதிய கட்சி என்ன பேசணுங்கிறது கூட இவருக்கு தெரியலன்னு சொல்ல வரேன். நான் உங்களுக்கு சொல்லி நீங்க கேட்டதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். விஜய் சொல்லுவதும் விஜய் என்ன கருத்திலோட வாராரோ அது அவருடைய ஆடியன்ஸுக்கு புரியுது, அவருடைய தொண்டர்களுக்கு புரியுது இல்ல. என்னங்க புரிஞ்சுச்சு அந்த கூட்டத்துக்கு? ஏங்க நீங்க வேற நகைச்சுவையா பேசக்கூடாது. என்ன புரிஞ்சுது அந்த கூட்டத்துக்கு? யாராவது அங்க நீங்களும் போயிட்டு மீடியாலாம் பேட்டி எடுத்தீங்க, அவங்க சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன? நாங்க பார்த்துட்டோம், விஜய் அண்ணாவை பார்த்துட்டோம், விஜய் அண்ணாவை பார்த்துட்டோம். இதை தாண்டி நீங்க அங்க என்ன களத்துல நீங்க கண்டீங்க? நாங்க பார்த்த அளவுக்கு அதை தான் நாங்க பார்த்தோம். நான் வந்து விஷத்தை வச்சிருவேன், 9 பேர் ஓட்டு போடலன்னா விஷத்தை வச்சிருவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னதையும், இந்த மாதிரி எந்த விதமான எதற்காக அரசியல், அவர் அரசியல் கட்சியில எதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காரு, அவர் என்னென்ன செய்வாரு, இது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அரசியல் படுத்தும் அவங்க விரும்பல. அவங்க விரும்புறது ஒரு சினிமா ரசிகர்களாக வச்சிருக்கிற வரைக்கும் தான் மவுசு. சினிமா ரசிகர்களாக அவங்க இருக்க வரைக்கும் தான் நமக்கு இந்த கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு நடிகராகவே தான் தன்னை வந்து எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு வரைக்கும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எதிர்காலத்துல மாறலாம், அது 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 அடுத்தது. பட் எதிர்காலத்துல மாறலாங்கிறது வேற. பட் இன்னைக்கு வரைக்கும் அவர் தன்னை ஒரு சினிமா நடிகர் போலவே அந்த 30 நிமிஷம் பேச. சரி, அப்ப இபிஎஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரா 2026ல? இபிஎஸ் அவர்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு நிறைய காரணிகள் இருக்குங்க. ஒரு 2 சொல்லுங்க. 175 தொகுதிக்கு நேரடியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு பயணம் பண்ணிருக்காரு. மக்களவை தேர்தல்ல போகலையா? இந்த அளவுக்கு ஏங்க மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது 90 நாள், அதுக்கு 15 நாள் தான் கிடைக்கும். இல்ல மக்களவை தேர்தல்ல போனாங்கங்க, அதுல கூட்டணி இல்லாமல் தன்னுடைய தனிப்பெரும்பான்மையோட அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. நீங்க மக்களவை தேர்தலில் வெற்றியை பெற்றிருந்தாலும் டிஎம்கேயோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. கூட்டணிகளை மட்டுமே நம்பி இருக்கிறது தான் திமுக. புரியுதா உங்களுக்கு? கூட்டணிகளை நம்பாம எப்பவுமே கட்சியையும் மக்களையும் நம்பி இருக்கக்கூடிய கட்சி தான் அதிமுக. மைனாரிட்டி திமுகங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதை நான் புதுசா வேற சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அதிமுகவுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அங்க உள்ள பொறுப்பாளர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், களத்தில் உள்ள மக்களா இருக்கட்டும், அவர்கள் செய்த திட்டங்களை எடுத்துட்டு போனாலே போதும். இன்னைக்கு திமுகவால தடுத்து நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்ற திட்டமே மிகப்பெரிய திட்டம். அதை நினைச்சு இன்னைக்கு மக்கள் வேதனைப்படுறாங்க, அந்த திட்டம் இல்லையேன்னு. வாக்கு சதவீதம் அப்படிங்கிற புள்ளியில பார்க்கிற போது 35 தொகுதிகளில் போட்டியிட்டு பெறக்கூடிய வாக்கு சதவீதமும் 20 தொகுதியில போட்டியிட்டு பெறக்கூடிய வாக்கு சதவீதமும் பெரிய அளவில் மாறுதில்ல மேடம்? அந்த கால்குலேஷன் ஒரு டவுட்ஃபுல்லானது தானே, இன்னைக்கு வரைக்கும் விவாதிக்கப்பட்டு இருக்குல்ல. நீங்க ஒண்ணுமே இல்ல, 2026 தேர்தல் நீங்க திமுக 20 தொகுதிகளில் எடுத்த வாக்கு சதவீதமும் அதிமுக 20 தொகுதிகளில் எடுத்த வாக்கு சதவீதமும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 2019 திமுக கூட்டணி எடுத்துக்கோங்க, அதிமுக கூட்டணி எடுத்துக்கோங்க, தனிப்பட்ட முறையில் வேண்டாம். 2019 திமுக கூட்டணி எடுத்தது 53.5%. அதிமுக கூட்டணி பிஜேபி கூட இருந்து அதிமுக கூட்டணி எடுத்தது 30%. 2021 2 நாள் கழிச்சு சட்டமன்ற தேர்தல், 2 வருஷம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அதே இன்டாக்ட் திமுக கூட்டணி 53.5% 45% குறைஞ்சி வச்சது, 8% குறைஞ்சிச்சு. ஆனா அதே ரிவர்ஸ் போறீங்க சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தனிப்பட்ட இல்ல, நான் இன்னும் முடிச்சிறேன். நான் முடிச்சிறேன் சார். நான் நீங்க கேட்டீங்கல, நான் முடிச்சிறேன். அதே அதிமுக கூட்டணி 2019 30 தான வாங்குச்சு. 2021ல தேமுதிக கூட இல்ல, குறைவா தானே வாங்கணும். 30 எப்படி 40 ஆச்சு? 10% கூடிடுச்சு. மைனஸ் தேமுதிக. மக்களவை தேர்தலோட ஒப்பிட்டு பேசுறதே அப்படிங்கறதே சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கறதன் அடிப்படையில முதல்வராக இருந்து யார் சிறப்பாக செயல்பட்டார்கள் அப்படிங்கறதன் அடிப்படையில
நான் வந்து கட்சிக்காக சொல்லலைங்க, அரசியலை கடந்து பாமர மக்களோடு நாங்க பழகிட்டு இருக்கோம். விவசாயிகளே சொல்றாங்க, டெல்டா காரன் சொல்லிக்கிறாரு முதல்வர் அவர்கள். அந்த டெல்டா பகுதியில் போய் கேளுங்க, இன்னைக்கு வரைக்கும் நிவாரணம் கிடைக்கல, பேருக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு கொடுத்துட்டு எங்களுக்கு சரியான முறையில் நிவாரணம் வழங்கப்படல, டிஜிட்டல் முறையை பயன்படுத்துறாங்க, நாங்க அப்படியும் எவ்வளவோ கோரிக்கைகளை வைக்கிறோம். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் வச்சிட்டு இருக்காங்க. அதை திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை. இன்னைக்கு செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அவர்களை எப்படி நிராகரிக்கிறாங்க, எப்படி நடத்துறாங்க, முதல்ல தூய்மை பணியாளர்களை எப்படி நடத்துறாங்க, இருக்குல்ல. இதெல்லாம் செவிலியர்கள் பிரச்சனையில இபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில இபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன, அதெல்லாம் கேட்பாங்கல்ல மேடம்? எல்லா நிலைப்பாடுமே எதுல நிலைப்பாடு உங்களுக்கு கேட்பாங்க? நான் கேட்ட ரெண்டுக்குமே நீங்க சொல்லலாம். தூய்மை பணியாளர் விஷயத்துல 153வது வாக்குறுதியும் 285வது வாக்குறுதியும் பொய் வாக்குறுதி இவங்க கொடுத்தாங்க. அதான் சொல்றேன், நிலைப்பாடு என்ன? அதான் இபிஎஸ் சொல்றாரு. பொய் வாக்குறுதி, பொய் வாக்குறுதி, பொய் வாக்குறுதி. போய் மாத்தி பேச முடியும் சார். ஏடிஎம்கே செய்யும்போது அப்போ அந்த எதிர்கட்சி தலைவர் இவர் வந்து செய்ததெல்லாம் தவறுன்னு கடிதமா எழுதிட்டு நான் சப்போர்ட் பண்ணல சார், உண்மையை சொல்றேன். ரெண்டு பேரும் நீங்க உண்மைதான் சொல்றீங்க. அவர் எதுவும் சொல்ல, நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தாரு. கரெக்ட். இரண்டு பேரும் துரோகம் பண்ணிருக்காங்கன்னு நான் இப்பயுமே 12 பேர் கொண்ட குழுவை போட்டு கனிமொழி அவர்கள் உள்ள இருந்துகிட்டு என்னென்ன பொய் சொல்ல முடியும், அந்த பொய் சொல்லல மேடம். நீங்க என்ன உறுதிமொழி கொடுக்க போறீங்க செவிலியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும்? ராஜேஷ் சுருக்கமா. அண்ணா போன சுற்றுல சொன்னாங்க, எம்ஜிஆர் அவர்களும் நடிகர், இவங்களும் நடிகர்லாம். ஆனா நடிகர்லயே வித்தியாசம் இருக்கு. சமூக அக்கறையோட இருந்த நடிகர் அவர். இன்னும் சொல்ல போனா சினிமாவை விட அரசியல் மீது அதிக ஆர்வம் கொண்ட ஒருவராக அவர் தொடக்க காலத்திலேருந்து இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். நீங்க எம்ஜிஆர் அவர்களோட விஜய் அவர்களை ஒப்பிடுதலே தவறான ஒன்றாக நான் பார்க்கிறேன். அது வந்து ரசிகர்கள் இருக்காங்க இன்றைக்கும், வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கும் இருக்காங்க, இளைய தலைமுறை கூட அவர்களுக்கு ரசிகராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது மாதிரியான ஒப்பிடுதல் அப்படிங்கிறது மிக தவறானது நான் சொல்றேன். ஏன்னா இவர்களுடைய அரசியல், இப்ப அண்ணனே பேசுறாங்க, எதுவுமே பரிசோதிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சியை பற்றி இவ்வளவு பேசுறது அப்படிங்கிறதே ரொம்ப அதிகமா ஹைப் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது வந்து நம்மளே அவங்கள வந்து வளர்த்து விடுற மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். அரசியல் களத்துல திமுகவும் அதிமுகவும் தான் போட்டி. இதுல 3ஆவதா 4ஆவதா வர்றதுக்கு நாம் தமிழரோட வேணா தமிழக வெற்றி கழகம் போட்டி போடலாம். இதுதான் உண்மை. அப்படி ஒருவேளை திமுகவோட தான் போட்டின்னு சொன்னாலும் அதிமுக ஒரு மகாசக்தி. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த கட்சியை வந்து எப்படி நடத்தினாங்களோ அதே வழியில தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் நடந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும். இப்ப அவங்களே சொன்னாங்க என்னன்னா, யாரை நீக்கணும், யாரை எப்படி வைக்கணும், கட்சி அப்படிங்கறத எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுங்க. 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி. தாவேகா திமுக செகண்ட் பிளேஸ் போட்டி.